செல்லம், இப்போ நீ நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா உன்ட்ட வந்துடுவா. குட் நைட். குழந்தை தூங்கிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி அலற சத்தம் கேட்குது? நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. ஆனா நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தது நீ கண்டிப்பா வருவேன்னு. அட ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு. நான் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்னை எதுவும் செஞ்சிடாத, என்னை எதுவும் பண்ணிடாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் விரும்புறேன். என்கிட்ட ஷேர் பண்ணு. உன்னை கொன்னது யாருன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னை கொலை பண்ணது யாரு யாருன்னு சொல்லு. சரிம்மா. அம்மா, நான் இப்பதான் ரீச் ஆயிருக்கேன். அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கியூர் ஆகவே இல்லை. ஆனா நான் இங்க வந்துட்டேன். அட பரவாயில்லம்மா, எனக்கு உதவி தேவைப்பட்டா நிச்சயமா உன்னை நான் கால் பண்ணி கூப்பிடுறேன். ஓகேம்மா, நான் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுறேன். ஓகே. சாயா, சாயா, சாயா.
நான் பைத்தியம் கண்டதை உளறாங்கன்னு நினைச்சேன் சார். ஆனா இப்ப அவர் பொய் சொல்லல, உண்மையிலேயே அங்க ஏதோ ஒரு ஆவி இருந்திருக்கு. என்ன பேய் பிசாசுன்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். அந்த ஆளுக்கு பைத்தியம், நீங்களே இப்ப பைத்தியம் ஆயிட்டீங்க. அதனால தான் அந்த ஆள் மாதிரியே பேசுறீங்க. இல்ல பைத்தியம் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. போன தடவை அந்த ஆளு பிரச்சனை பண்ணாரு. நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனோம்ல. நல்லா இருந்த ஆளு தானே. ஆனா இப்படி மனசாட்சி இல்லாம யார் இவரை கொண்டான்னு தெரியலையே. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆத்மாவோட வேலை தான் எனக்குமே தோணுது சார். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பில்டிங் மேல ஏதோ கந்திஷ்டி பட்டிருக்கு. ஐ ஓப்பா அவன் பைத்தியம்னு. உண்மையிலே பேய் பிசாசு ஏதாவது இருந்தா? பங்கஜ், சிஐடியில் இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற நீயா? சாரி சார். உங்க எல்லாருக்கும் ராஜீவை எத்தனை நாளா தெரியுங்க? சார் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க குடி வந்தாரு. ஸ்டார்டிங்ல எல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? விஷயத்தை தெளிவா சொல்லு தம்பி. சார் அப்புறம் ஏதோ வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிட்டான். கடைசி 10-15 நாள்ல அவர் பைத்தியமாவே ஆயிட்டாரு. பைத்தியமா? இல்ல சார், இல்ல ராஜு பைத்தியம்லாம் இல்ல. அப்படின்னா உங்களுக்கு இந்த வீட்ல பேய் இருக்குன்னு தோணுதா? ராஜு இந்த பேய் அப்புறம் குரலை பத்திலாம் சொல்லும்போது நான் நினைச்சேன் அவரோட டிப்ரெஷனால. டிப்ரெஷனா? ஏற்கனவே அவர் டிப்ரெஷன்ல இருந்தாரு. சர்டைன் டைம்ல அவரோட பிஹேவியரே மொத்தமா மாறி போச்சு. ஆனா நாங்க அதுக்காக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போனோம் சார். மெடிசன் கூட அவர் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு? மது எனக்கு திரும்ப இந்த குரல்லாம் கேக்குது. மது திரும்ப எனக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் கேக்குது. என்ன வாய்ஸ்? நான் இங்க தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணு கேட்கலையே. அட நான் வாய்ஸஸ் கேட்டேன்னு சொல்றேன்ல, என்ன நம்பு. ராஜீவ், 1 செகண்ட். மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? மெடிசனுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி நான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அப்பயும் எனக்கு அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேக்குது. ராஜு ப்ளீஸ். என்ன யாருமே நம்ப மாட்டீங்க. யாரும் என் பேச்ச கேட்காதீங்க. நான் தான் அந்த வாய்ஸை கேட்டேன்னு சொன்னேன்ல, இப்பவும் அது கேட்டுட்டே தான் எனக்கு இருக்கு. திரும்ப எனக்கு அந்த சத்தம் தான் கேக்குது. நான் நினைச்சேன் இந்த ஆத்மா, இந்த குரல் இதெல்லாம் அவரோட பிரம்மையில தான் சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் நிஜமாக நினைக்கவே இல்லை. சரி, ராஜீவ் காதுல அந்த குரல் கேக்குதே, அத பத்தி உங்களால டீடைலா ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு அதுல அது தெரியாது. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராஜீவ் பத்தி டீடைல் சொல்ல முடியுமா? நாங்க தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்லை. ஆனா வினித் இருக்காரு. அவரு தான் இந்த ஃப்ளாட் எங்களுக்கு காமிச்சாரு. வினித்? ஆமா சார். 11 மாசம் லீஸுக்கு நான் தான் இந்த வீட்டை அவனுக்கு எடுத்து கொடுத்தேன் சார். என்னோட வேலையே இதான் சார். நான் இது மாதிரி பல பேருக்கு வீடு பிடிச்சி கொடுத்துருக்கேன் சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் இது மாதிரி சொன்னதே கிடையாது. என்ன சொன்னது இல்ல? அது என்னன்னா, இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு, பேய் இருக்குன்னு. என்ன ராஜு சொன்னானா? சார் ஆரம்பத்துல ரொம்ப பொறுமையா பேசுவாரு சார். ரொம்ப கத்தி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதோட நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு. நேத்து அபார்ட்மெண்ட்ல நடந்த மீட்டிங்ல கூட. இத பாருங்க, நான் நம்ம அபார்ட்மெண்ட்ல சோலார் பேனல் போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரே ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவிலே நம்ம அபார்ட்மெண்ட் தான் சூப்பர்னு எல்லாரும் பேசுவாங்க. தப்பா சொல்றீங்க. இந்த அபார்ட்மெண்ட் ரொம்பவே மோசம். இப்போ என்னாச்சு மிஸ்டர் ராஜீவ்? இப்ப வரை ஒன்னும் ஆகல. சீக்கிரமா ஏதோ நடக்க போகுது. அது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. எஸ்பெஷலி வினித், நீ என்கிட்ட பொய் சொல்லி இருக்க. என்ன பொய் சொன்னாங்க ராஜீவ்? இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு கொலைய பத்தி தெரியுமா? கொலையா? பிளாட்ல நடந்தது. நான் குடியிருக்கிற வீட்டுல கொலை நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. எதை பத்தி பேசுறீங்க ராஜீவ்? இந்த பில்டிங் கட்டின காலத்துல இருந்து நான் இங்க தான் குடியிருக்கேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, உங்க ஃபிளாட்ல மட்டும் இல்ல, இங்க இருக்க எந்த ஃபிளாட்லயுமே இது வரைக்கும் கொலை நடந்ததே கிடையாது. கொலை நடந்திருக்கு. அதோட ஆத்மாவும் இருக்கு. அதோட பேரும் தெரியும், லலன். மிஸ்டர் ராஜீவ், அந்த பேர்ல அப்படி யாருமே இங்க குடி இல்ல. உங்க ஃபிளாட்லயும் குடி இல்ல, வேற எந்த ஃபிளாட்லயும் இல்ல. ஆனா லலனோட ஆத்மா என் ஃபிளாட்ல இருக்கு. அட,
என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான், என் நிம்மதியை கெடுத்துட்டான். வித்தியாசமா குரல்லாம் கேக்குது, லைட் தானா ஆஃப் ஆகுது, தானா ஆன் ஆகுது. இங்க பாருங்க மிஸ்டர் ராஜீவ், கொஞ்ச நாளா இங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு. அது சம்பந்தமா தான் இந்த மீட்டிங்கே இங்க நடக்குது. அதனால தான் நம்ம பில்டிங்க்கு சோலார் பேனல் போடலாம்னு நான் சொல்லிக்கிட்டு இங்க இருக்கேன். பாருங்க, லல்லனோட ஆத்மா நியாயம் கேக்குது. அதுக்கு நான் நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன சும்மா விட மாட்டான், உங்க யாரையும் விட மாட்டான். எல்லாரும் நிம்மதிக்கு எடுத்துருவான். நான் இப்பவே சொல்றேன். அவ்வளவுதான் சார். அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இவரோட கால் வந்தது. அப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். சார் ஒரு நிமிஷம். அது ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் சார். வந்து தொலை. சார் என்னடா நிச்சயமா இது ஒரு கெட்ட ஆவியால தான் சார். ஒரு மனுஷனால எப்படி இது சத்தம் இல்லாம செய்ய முடியும்? ஏய், உன்னை கொல்ல போறேன் பார். படிச்சு வந்தானே நீ. நல்ல ஆவி கெட்ட ஆவியில ஒண்ணும் இல்ல. இந்த ஆளுக்கு சொல்லி புரிய வச்சது பார்த்தா இப்ப நீ வேறயா? எவனோ கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். வீட்டோட எலக்ட்ரிசிட்டியில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காயா? மெயின் நட்ஸ் போல்ட் எல்லாம் கழட்டி விட்டுருக்கான். ராஜீவோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் உங்க குழந்தையும் ஜாக்கிரதையா இருங்க. சார், ராஜுவோட போன்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது ஆன்லைன் டாக்ஸி ஆப். மதுவுக்கு ராஜுவோட எல்லா லொகேஷன்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கு, ஒரு இடத்த தவிர. இதுதான் அது. மாதவ் சார், மாதவ் சார், நாங்கள் சிஐடி. மன்னிச்சிடுங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்ததுக்கு. ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்கள் கிளைண்ட் இருந்தார், பேர் ராஜீவ். இருந்தாரா? இப்போ அவர் உயிரோடு இல்லை. யாரோ அவரை கொடூரமாக கொண்டுட்டாங்க. ஐயோ பாவம். அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர். கொஞ்ச நாளா அவர் மனநல சரியில்லாமல் இருந்தாருன்னு எனக்கு தெரியும். உங்களால் ராஜீவ் பற்றி ஏதாவது இன்னும் சொல்ல முடியுமா? ஒரு நாள் அவர் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவருக்கு ஏதோ சில குரல்கள்லாம் கேட்குதுன்னு சொன்னார். ஏதோ ஆத்மா அவர் வீட்டில் இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணதா சொன்னார். ஆனால் அது அவரோட கற்பனை. நான் அவர் வீட்டில் இருந்தப்ப அப்படி எதுவும் எனக்கு தோணலை. கன்ஃபர்மேஷனுக்காக நான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். டெய்லி நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுத சொன்னேன். டைரியா? ஆனால் அவரோட வீட்டில் எங்களுக்கு எந்த டைரியும் கிடைக்கலையே. அது எப்படி அங்கே இருக்கும்? முந்தா நாள் தானே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். ஆனால் அவருடைய கையெழுத்து ரொம்பவே மோசமாக இருந்தது. என்னால் படிக்கவே முடியல. லல்லனை பற்றி டைரியில் ஏதாவது எழுதியிருக்கா? சார், எழுதி வச்சிருக்கான். ஆனா அந்த போர்ஷன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு சார். நீங்களே இங்க பாருங்களேன். drowned and killed. இல்ல killed, drowned and killed. drowned and killed. drowned and killedனா அப்ப மூழ்கிய செத்து இருக்கா? சொல்லுப்பா. அப்படியா? சரி, ஓகே. தயா, ராஜுவோட சாவுக்கு காரணம் அவன் தலையில பட்ட காயம்தான்னு சோலன்கே சொல்றான். அவன் எலும்புங்க எல்லாம் அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் உடைக்கப்பட்டிருக்கு. சார், அவன் ஏற்கனவே செத்துட்டான், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அதான் நான். சார், அது எனக்கு தெரியும் சார். ராஜு தான் சொன்னால அந்த ஆவி ரொம்ப கோவமா இருக்கு, பழி வாங்கணும்னு சொன்னால சார். நான் உங்ககிட்ட லல்லன் எப்படி செத்தான்னு விசாரிக்க சொன்னானே, அதை நீ முதல்ல விசாரிச்சியா? சார், அக்கம் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தேன். லல்லன் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கோ இல்லை டெத்தோன்னு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை சார். பங்கஜ், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் போய் விசாரி. இம்மிடியட்டா. வெறும் கொலையை பற்றி மட்டும் இல்லை, மூழ்கி இறந்தவங்களோட லிஸ்டையும் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. ஓகே சார். அப்புறம் பூர்வினி, இந்த டைரியில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் டீகோட் பண்ணு. ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த லல்லனோட உயிர் எப்படி போச்சுன்னு நாம நிச்சயமா தெரிஞ்சே ஆகணும். சார், இன்னும் 2 வார்த்தை கிடைச்சிருக்கு. ஜுவல்லரி ஸ்டோர். அவன் காதுல விளற சில வார்த்தைகளோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுவும் லல்லன், drowned and killedோட சேர்ந்து இருந்தது.
அவன் எப்பெல்லாம் ஆத்மாவை பத்தியும் சத்தத்தை பத்தியும் பேசுறானோ இல்ல எழுதுறானோ அவனோட ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருக்கு. சார் லல்லனோட பணம் கிடைச்சிருக்கு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டமும் முடிஞ்சிருச்சு சார். அவன் ஏதோ ஏரியில முழுகி இறந்துருக்கான். வாட்? நேத்து ராத்திரியா? ஆமா சார். சார் லல்லன் நேத்து ராத்திரி தான் இறந்தானா? அவன் ஆத்மா எப்படி ராஜு கிட்ட பேச முடியும்? அதானே சார். லல்லன் திருட, லாக்கர் உடைக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட். லாக்கரை உடைச்சு அவன் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். அந்த கேஸ் கூட நிறைய பெண்டிங்ல இருக்கு சார். ஆமா, நீங்க யாரு? சார் என்னோட நேம் காயத்ரி சார். நான் மார்ச்சுரிக்கு போயிருந்தேன் லல்லனோட பாடியை கிளைம் பண்ண. லல்லனுக்கும் உங்களுக்கு என்ன உறவு? நாங்க கல்யாணம் பண்றதா இருந்தோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா அவன் குடி பழக்கத்தை நிறுத்துறேன்னு சொன்னான். நிச்சயமா நான் குடிக்கவே மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணான். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அம்மா அவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்? அவன் யாரெல்லாம் போய் மீட் பண்ணுவான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சார் அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் கல்யாணத்தை பத்தி மட்டும் தான் பேசுவான். அதுவும் இல்லாம அடிக்கடி ஜுவல்லரி ஷாப்க்கு கூட கூட்டிட்டு போவான். அதுவும் சேம் ஜுவல்லரி ஷாப்க்கு ரிங் வாங்கி கொடுக்கறதுக்காக. ஓ ஓகே. அவன் உங்களுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தானா? எங்க சார், எத்தனை முறை பார்த்தாலும் உனக்கு எதுவும் பிடிக்கல. எப்போ கடைக்கு போனாலும் ஒண்ணுதான் சொல்லுவான், இது நல்லா இல்ல, வேற ஏதாச்சும் காமிங்க பிடிக்கலன்னு. அவனுக்கு எதுலயுமே திருப்தியே இல்ல. சரி, உன்னை எந்த கடைக்கு கூட்டிட்டு போனாங்க? அந்த கடையோட பேர் என்ன? ஓரோ ஜுவல்லர்ஸ். சரி காயத்ரி, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ வெரி மச். பங்காஜ். சார் அதை கொடுங்க, நீங்க கிளம்பலாம். சார் இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லல்லன் அன்னைக்கு ஜுவல்ஸ் வாங்க போகல. திருடலான்னு பிளான் பண்ணி திரும்ப திரும்ப அங்க போயிருக்கான் போல இருக்கு. பூர்வி, சார், ஓரோ ஜுவல்லர்ஸ் திருட்டு போனதாவும் கொள்ளடிக்கப்பட்டதாவும் கம்ப்ளைண்ட் இல்ல. அதனால என்ன? திருட்டு போயிருக்குன்னு அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன? அதுக்கு அர்த்தம் திருட்டு நடக்கலன்னு இல்ல. திருடன் வீட்லயே திருட்டு நடந்தா அவனால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? தயா, சார் பூர்விக்கு புது நகை வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, எதுவுமே நல்லா இல்ல. வாங்க, நீங்க வாங்க போலாம். அட மேடம் இருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க தரோம். ஏதாவது ஸ்பெஷலா? ராயல் யூனோ ஸ்பெஷலாவா? அடே ஹேமந்த், அந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வா. டிஸ்கவுண்ட் கூட கிடைக்குமா? என்ன கேஷா தான் பே பண்ண வேண்டியிருக்கும், பில்லு வராதுமா. பேக் பண்ணலாங்களா? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இதை பேக்கும் பண்ணிவிடுவோம். இது யாருக்கு சொந்தமோ அதை நாங்கள் அவங்களுக்கே அனுப்பிடுவோம். யாருக்கு அனுப்புவீங்க? யார்கிட்ட திருடினாங்களோ அவங்களுக்கே அனுப்பி வைப்போம். ஆமாம், நீங்கள் யாரு? நாங்கள் சிஐடி. சிஐடிங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள் ஜுவல்லரி ஷாப்ல இருந்து கொள்ளடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்கல. ஏன்னா உங்களோட எல்லா திருட்டு பொருளும் இங்கே தான் இருக்கு. அப்புறம் இதை சொல்லு, திருட்டு எப்படி நடந்துச்சு? இவ்வளோ பெரிய கடை, அலாரம் அடிக்கலையா? அலாம் சிஸ்டத்தை ஏற்கனவே திருடங்க உடைச்சு போட்டானுங்க, அது எப்படின்னு தான் தெரியல. பூர்வி, நீ முதல்ல இங்க இருந்த அலாரம் டம்மி மாடல் எடுத்துக்கிட்டு ஃபாரன்சிக் லேபுக்கு போ. டாக்டர் ஹெல்ப்போட இந்த அலாரம் எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணு, சரியா? அதுக்குள்ள நானும் ஃப்ரெடியும் இங்க இருக்க அலாரமை செக் பண்றோம்.
சொல்லன்கி விடு. இத திறக்க ட்ரை பண்ணாத. லாக்கர் உன்னால திறக்க முடியாது. ப்ளீஸ் அட விடு. இருங்கப்பா, ஏன் என்னால முடியாது? நான் இப்ப வரைக்கும் லல்லன் மாதிரி யோசிச்சேன், அதனால தான் சேஃப் ஓபன் பண்ண முடியல. இனிமே தான் சலோங்கியா யோசிக்கவே போறேன். சொல்லன்கி நீ என்ன பண்ற? ஒரு நிமிஷம், பிளாஸ்டுக்கு வெயிட் பண்ணுங்க. பிளாஸ்டா? சின்ன பிளாஸ்ட் தான். இப்போ இந்த சேஃபோட அலாரம் டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சோ இல்ல கட்டர் ஏதாவது வச்சோ கூட ஓபன் பண்ணிக்கலாம். டீகோட்லயும் யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சார் இத எப்படி செஞ்சீங்க? ஃப்ரெடியும் தயாவும் ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வரட்டும், நான் சொல்றேன். அந்த திருடனும் இந்த சேஃபை இப்ப நான் என்ன செஞ்சேனோ அதைத்தான் செஞ்சிருக்கான். பிளாஸ்ட். நீ என்ன சொல்ற? பிளாஸ்டா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பாஸ், இந்த சேஃபோட அலாரம் ஒரு சர்க்கியூட்டால தான் வேலை செய்யுது. இந்த மாதிரியான சேஃபுக்கு ஒரு ஸ்டேபிளான ஆம்பிள் கரண்ட் தான் போகணும். அளவுக்கு அதிகமா பவர் சப்ளை ஆச்சுன்னா பிளாஸ்ட் ஆயிடும், சர்க்கியூட் ஃபெயில் ஆயிடும், அலாரத்துக்கான பவரும் கட் ஆயிடும். ஆனா இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். அவன் சர்க்கியூட்டை பத்தி நல்லா படிச்சவனா இருக்கணும். இதுக்காகவே ஸ்பெஷலா பிராக்டிஸ் பண்ணவனா இருக்கணும். பவர் கட் பிராக்டிஸ். சார், ராஜுவோட பில்டிங்ல அடிக்கடி பவர் கட் ஆகும் சார். இதுக்கான அர்த்தம் அப்படின்னா அந்த பில்டிங்ல யாரோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் ஒண்ணு தான் தயா. அந்த பிளாட்ல ஆத்மா எல்லாம் இல்ல. ராஜீவ் கேட்ட அந்த குரல் கூட குற்றவாளிகள் செஞ்ச அந்த பிளான் தான். ஆனா இந்த குரல் எல்லாம் ராஜீவ்க்கு எப்படி கேட்டுச்சு? அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சிட்டு இருந்தது யாரா இருக்கும்? பில்டிங்ல உள்ள எல்லா எலக்ட்ரிசிட்டியோட பில்லையும் செக் பண்ணா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம் சார். நிச்சயமா கிடைக்கும் தயா. சார், லல்லனோட சேர்த்து இன்னொரு பேரும் டீகோட் ஆயிருக்கு. ஹிரேன். ஹிரேன். ஹிரேன் கண்டிப்பா இவன் லல்லனோட பார்ட்னரா தான் இருக்கணும். பூர்வி, நீ அந்த ஆளை பத்தி முதல்ல விசாரி. ஜெயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிளாஸ்ட் அங்கிருந்து தான் ஆரம்பமாயிருக்கு. அதாவது ஜெயில இருந்து. இவன் தான் லல்லன். 2 வருஷமா ஜெயில தான் இருந்திருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான். இவன் பார்ட்னர் தான் இவனை கொன்னு இருப்பான்னு டவுட்டா இருக்கு. ஜெயிலையே அவன் மீட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஹிரேன். ஹிரேனா? லல்லனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஹிரேனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு ஓடினவன். தப்பிச்சு ஓடும்போது தெரியாம அவன் டிரைவர் கார்ல சுட்டுட்டு ஓடிட்டான். அவன் ஜெயிலே பயந்து தான் இருந்தான். அவனோட போட்டோ, கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனா கொஞ்சம் லேட் ஆகுமே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொடுங்க. சரி. ஒருவேளை இந்த ஹிரேன் லல்லனை கொலை பண்ணலனா அடுத்து சாக போறது அவன்தான். சார், சார் பில்டிங்ல எத்தனை பேரோட வீடியோ இருக்கோ அவங்க மீட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். லாஸ்ட் மந்தோட எலக்ட்ரிசிட்டி பில்லும் இருக்கு. ரீடிங்ல அப்நார்மலா எதுவுமே இல்லை சார். பிரச்சனை இருக்கிற மாதிரி எதுவும் தோணல சார். ஆமா சார். இந்த சத்தம் சாயா பசியில எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நான் வரேன். என்ன சார் இது? குழந்தை இங்க பக்கத்துல இல்ல,
அங்க இருக்குது ஆனா அழுவுது, அங்க இருந்து சத்தம் இங்க வரைக்கும் கேக்குதே. இந்த கேட்ஜெட் செமையா இருக்கு சார். இதுக்கு என்ன சார் பேரு? பேபி மானிட்டர். பேபி மானிட்டர் சார், அந்த ஆத்மா மனசாட்சியே இல்லாதது சார். பேபி மானிட்டர் கூட உடைச்சிருச்சு. தயா, நான் நினைக்கிறேன் அதையே தான் நீயும் நினைச்சுக்கிட்டு இருக்க இல்ல? சார், நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே சார். இங்க பாரியா, இந்த பேபி மானிட்டர் இருக்குல்ல, இது ஒரு வாக்கி டாக்கி மாதிரியே டிவைஸ். ஒன்று பேபியோட ரூம்ல இருக்கும், இன்னொன்று மம்மி கிட்ட இருக்கும். ஒருவேளை குழந்தை மாடியில் இருந்தா குழந்தை அழுவுறது அம்மாக்கு கேட்கும். பேபி ரூம்ல என்ன ஆனாலும் அந்த சத்தம் இது மூலமா அம்மாக்கு கேட்டுரும். அறிவாளிகளுக்கு புரியுதா? ஓ, அப்படின்னா டேய், அதாவது பங்கஜ், இந்த ஆத்மாவை நம்ம சீக்கிரமா பிடிச்சிடலாம். எப்படி சார்? புரியல, நான் புரிய வைக்கிறேன். இந்த பேபி மானிட்டர் ஒயர்லெஸ் ஃபோன் மாதிரி வேலை செய்யும். அதாவது எப்படின்னா, இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, அக்கம் பக்கத்துல இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த பேபி மானிட்டர் அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்ச் பண்ணிடும். அங்க இருக்க குரல்கள் எல்லாமே இதுல கேட்க ஆரம்பிக்கும். இப்ப எந்த சவுண்டுமே கேட்கலையே. அநேகமா குழந்தை தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார், இது பழைய பேபி மானிட்டரோட மேனுவல் சார். பார்க்கணும்னு கேட்டீங்கல்ல? நாம யோசிச்சது கரெக்ட் தான். சார், இது சோலங்கி சார் கொடுத்தாரு. ஆமா சார், இது என்னது? இது என்னன்னா, நம்ம ஆத்மாவை பார்க்க போறோம், அதுக்கான டிவைஸ். சார், கதவு மூடுங்க. ஆத்மா இந்த பக்கம். இங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு நிமிஷம். அமானுஷ்யம் இவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ணு முன்னாடி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ராஜீவோட ஆவிகிட்ட இவங்களை பேச வைக்கலாமா? ஹலோ, நீ என்னை எதுக்காக கொன்ன? என்னை கொன்று என் குழந்தைய அனாதையாக்கிட்டல்ல? என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். முதல்ல லல்லனோட கூட்டு சேர்ந்து ஜுவல்லரி ஷாப்பில் கொள்ளையடிச்சிருக்க. எனக்கு எல்லாமே தெரியும்னு என்னை கொன்னுட்ட. அதுக்கப்புறம் நீ லல்லனையும் கொன்னுட்ட. கொள்ளையடிச்ச மொத்தத்தையும் நீயே முழுங்கியிருக்க. ஆமா, நீ யாரு? ராஜீவ், உன் பக்கத்து வீட்டுக்காரன். என்ன?
ஹீரோயின், உனக்கு அருணை தெரியுமா? இவனை காப்பாத்த ட்ரை பண்ணாத. இவன் தான் உன்னை கொலை பண்ண வந்தான்னு மறந்துடாத. இங்க பாருங்க மேடம், நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே என்னோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கத்தி வச்சிருக்கேன்னு. வாய மூடு. ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்களா? கேள்வி கேட்கும் போது மட்டும் வாயை திறக்கணும், சரியா? சொல்லு, இவனை தெரியுமா தெரியாதா? சரி, அடையாளம் தெரியலங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்க முன்னாடி இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அவன் கூட சேர்ந்துதான் நீங்களும் லல்லனும் அந்த ஜுவல்லரி ஷாப்பையே கொள்ளையடிச்சீங்க. ஃப்ரெடே, என்ன அடையாளம் தெரியலையா? இப்ப சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா. எஸ் சார், எனக்கு இவர் தெரியும். இவர் தான் ஆதேஷ் அண்ணா. உனக்கு எப்படி தெரியும்? இவர் எங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துருந்தாரு சார். என்ன வேலை? அது ஓரோ ஜுவல்லரிய கொள்ளையடிக்கிற வேலை. அவரு அலாரத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபை மட்டும் உடைச்சா போதும்னு சொன்னாரு. ஆனா இவனோட ஒரிஜினல் பிளான் வேற. லல்லனை இவன் கொன்னுட்டான், அவனோட பங்கையும் அவன் சேர்த்து வச்சுக்கிட்டான். இல்ல சார், அப்படிலாம் இல்ல. நான் யாரையும் கொல்லல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அதுக்காக தான் அருணையே ஹையர் பண்ண சார். ஏய் வாய் மூடு, இல்ல வாயை உடைச்சிருவா. சாரி, இவன் போய் சொல்றான். நான் ஒரே ஒரு கொலை தான் பண்ண, அதுவும் லல்லனா. சார் சார், இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் சரியான ஃப்ராட் சார். வாய மூடு. உன்னை கேட்ட மட்டும் பதில் சொல்லு. அருண் மூலமா லல்லனை நீ எதுக்காக கொன்ன? அதோட ஒரு ஜுவல்லரி ஷாப்பை ஏன் டார்கெட் பண்ண? நாங்கள் ஒயரிங் வேலை பார்க்க போயிருந்தேன். அங்கே திருட்டு பொருட்களை விற்க வந்த சில பேரை நான் அங்கே பார்த்தேன். என்னன்னா, எனக்கு அப்போ ஒரு பிளான் தோணுச்சு. இந்த இடத்துல கொள்ளையடிச்சோம் அப்படின்னா இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு. இதுக்காக தான் உங்களோட அலாரம் சிஸ்டமையே நான் செட் பண்ணேன். அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, பவரை ஓவர்லோட் பண்ணோன்னா அலாரம் ஃபெயில் ஆகிடுன்னு. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தேவை சார். அதை உட்காந்து நீயே உருவாக்கியிருக்கல. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது தான் பில்டிங்கில் அடிக்கடி பவரும் கட்டாச்சு இல்லை? ஆமாம் சார். ஆனா இதுக்கும் ராஜீவ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? ஏன் புருஷனை எதுக்காக கொன்ன? அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? உங்க மொத்த பிளானையும் ராஜு கேட்டுட்டாரு. இவனும் இறைனும் பேசுறத கேட்டுட்டான். இவனும் லல்லனும் பேசினதை கூட இவன் கேட்டுட்டான். சரியா? பேபி மானிட்டரால இவங்க பேசுறது எல்லாமே அவருக்கு கேட்டுடுச்சு. ஆனா பாவம் ராஜுவுக்கு இந்த குரல் எல்லாமே ஆத்மான்னு தோணிடுச்சு. உண்மையா சொல்லு, அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்தது? அன்னைக்கு மீட்டிங்கில் ராஜு லல்லனோட பேரை சொன்னதுக்கு அப்புறமா நான் பயந்து போயிட்டு சார். கொலை நடந்திருக்கு, ஆத்மாவும் இங்க இருக்கு. அதோட பேரை எனக்கு தெரியும், லல்லன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ராஜு மட்டும் போலீஸ் கிட்ட போயிட்டா நான் மொத்தமா மாட்டி பண்ணு சார். ஆனா நான் அவனை மாட்டி விடணும்னு நினைக்கல. நான் வீட்டுக்கு கூட போனேன். ஹாய், நான் ஆதேஷ். நான் உங்களோட நெய்பர் கீழ் வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் புதுசாக குடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஓகே? இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு. வித்தியாசமான குரல்லாம் கேட்குது. யாரோ என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. குரலா? எங்கேருந்து? வீடு ஃபுல்லாக கேட்குது. அதுவும் முக்கியமா அந்த காரிடாரில். அவனோட வீட்டில் பேபி ரூமில் பேபி மானிட்டர் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு சார். ஏன்னா அந்த மாதிரி பேபி மானிட்டர் என்னோட வீட்டிலையும் இருக்கு. எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஆக்சிடென்ட்லி அவன் என்னோட மொத்த பிளானையும் கேட்டு வச்சுட்டான்னு.
அதனால அந்த பேபி மானிட்டரை அழிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. கூடவே என்னன்னா ராஜுவையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. அருண் லல்லனியும் ஹிரணியும் கொல்றதா இருந்தா ஒருவேளை ராஜு போலீஸ் கிட்ட போயிட்டானா நான் மொத்தமா மாட்டியிருப்பேன் சார். அதனால நான் அப்ப என்ன பண்ணேன்னா நான் ராஜு சொன்ன ஆத்மா கதைய உண்மையாக்கிட்டேன். அதனால தான் நீ ராஜீவை கொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் கழுத்தையும் கை காலையும் உடைச்சிருக்க. அப்பதானே இதை பாக்குறவங்களுக்கு இத மனுஷங்க செஞ்சது இல்லைன்னு தோணும். அப்படித்தானே சார்? சார் நான் மொத்தமாக ஃபுல் ப்ரூஃப் பிளான் பண்ணியிருந்தேன் சார். ஆனால் எப்படி தப்பு நடந்துச்சுன்னே தெரியல. டைரியா? நான் அதான் ஒளிச்சு வச்சிருந்தேனே. நீ ஒளிச்சு வச்ச டைரியில எதுவுமே கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் எழுதின டைரி என்கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு தான் முதல்ல லல்லன் அப்புறம் ஒன்னையும் ரீச் பண்ண முடிஞ்சது. நீயும் ஒரு அப்பா தானே? உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு குழந்தை கிட்ட இருந்து அவ அப்பாவை பறிச்சிட்டல. இவன் ஒரு குழந்தையோட அப்பாவை இல்ல, 2 குழந்தைகளோட அப்பாவை பிரிச்சிருக்கான். இனிமே உன் குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு உன் வைஃபுக்கு போயிடும். நீ போக போறது நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு, ஜெயில். ஃப்ரெடி, பங்கஜ்,